Don't move. இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏதாவது செய்வேனா? புத்திசாலித்தனமா நடக்க நினைச்சா ஏன் அடிச்சேன் தெரியுமா? என் தாத்தாவை கொன்னதுக்காக. இப்ப அடிக்க போறது எதுக்கு தெரியுமா? என் முதல் மனைவி வீட்டை அடிச்சு உடைச்சதுக்காக. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு நிறைய கை வைப்பா. நான் தூக்கி போட்டதும் அவங்க மாயமாயிட்டாங்க. அந்த டிக்கெட் ஜாக், அவன் கிட்டதான் என் டிக்கெட் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல, அது ஒரு மேஜிக் டிக்கெட். பாத்தீங்கல்ல, அதான் என்னோட உலகம். அவன் என் உலகத்துக்குள்ள போயிட்டான். இது கொஞ்ச நேரம் தான் ஓபனா இருக்கும். சீக்கிரம் வாங்க போவோம். இதுவரைக்கும் நீ சொன்னதை நம்பாம இருந்த. இப்ப நம்புறதை தவிர வேற வழி இல்ல. நான் வந்தனா இங்க எப்படி திரும்பி வருது? ஆண்டவன் ஒரு வழியை முன்னானா நிச்சயமா இன்னொரு வழியை திறப்பான். வாங்க போலாம். என்ன பண்ணா கொடுக்கறேன், இப்படி லுக்குறீங்க? கண்டு தானே கொடுக்கறேன், பிடிங்க. என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம் வா. அது செவுத்துல இடிச்சு இங்கே தானே விழுந்திருக்கோம். கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நாம முதல்ல இருந்தது வீடு, இது சினிமா தியேட்டர். சீக்கிரம் சீக்கிரம் வா. அவங்க தப்பிச்சு போறாங்க. படம் பார்த்துட்டு போலாமே ப்ளீஸ். வா. இது நியூயார்க்ல? நீங்க சொல்றது சரிதான். இந்த இடம் நியூயார்க் தான். நம்ம இங்க எப்படி வந்தோம்னு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இங்க ஒவ்வொரு விஷயமும் டிஃபரெண்டா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாராளமா வண்டி எடுத்துக்கோங்க. நல்ல வேடா, உயிர் தப்பிச்சா சாமி. எடு வண்டி. அதோ அந்த வண்டியில அவன் தப்பிச்சு போறான். என்னாச்சு? சினிமா துப்பாக்கின்னு சொல்ல வரல? இனிமே இதை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் எவ்வளவோ ஸ்டண்ட் பண்ணிருக்கேன். இந்த கண்ணாடியை உடைச்சதுனால என் கை வலிக்குது. நீங்க அடிச்சதுல சினிமால, ஆனா இது நிஜ வாழ்க்கை. இங்க அடிச்சீங்கன்னா உங்க கை வலிக்காம வேற என்ன செய்யும்? அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். இத குத்துறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. புல்லட் ப்ரூஃப் போட்டு வரதுக்கு மறந்துட்டேன். எது இருந்தாலும் இல்லனாலும் அவன் கிட்ட இருந்து அந்த டிக்கெட்டை வாங்கணும். நீங்க அவசரப்படாதீங்க ஸ்லேட்டர். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இது இங்க வேலைக்கு ஆகாது. படம் மாதிரி இங்கெல்லாம் போய் மோத முடியாது. மோதினா நீங்க செத்துருவீங்க. அதையும் தான் பார்க்கலாமே. நீங்க ஏதோ ஆர்வ கோளாறுல பேசுறீங்க ஜாக். இதுக்கெல்லாம் டூப் போட்டுதான் ஆகணும். சொன்னா கேளுங்க. நீ கீழே இறங்கி கொஞ்சம் வேடிக்கை பாரு. நீங்க விஷயம் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னா கேளுங்க ஜாக். போகாதீங்க, நில்லுங்க. போகாதீங்க, நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஓ ச்சே. இதுவும் வலிக்குது. நான் தான் அப்பவே சொன்னல, உங்களுக்கு மூளையில இருந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏய், இதெல்லாம் ஹைடெக் மாடல் கார். ஸ்டீரிங்ல கண்டிப்பா ஏர் பேக் இருக்கும். ஆனா டாக்ஸில இருக்காது. சோ அவன் செத்துருப்பான். சரி, ஓகே ஓகே. எதுவா இருந்தாலும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுல என்ன டவுட்? அவன் செத்துருப்பான். நீங்களே போய் பாருங்க. அதுல என்ன கஷ்டம்? பாரு, சவுண்டே இல்லையே. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ படங்களை பார்த்துட்டேன். கழுத்துல அப்படியே சுருக்கு மாட்டி தொங்குற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா உயிரோட வருவான். தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அவன் செத்துட்டான், நான் நிரூபிக்கிறேன் பாரு. பாப்போம். அவன் டிக்கெட் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். அப்படின்னா அவன் எங்க வேணாலும் போக வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கிற போட்டோ அது என்ன மாதிரியே இருக்கு.
ஆக்சுவலா நம்மள சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியணும். சொல்றேன், உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஓ டேனி, எங்க பாத்ரூம் போயிருந்தியா? நான் 2-3 தடவை எங்க இருந்து பார்த்தனே, நீ நீங்க இல்லையே. புக்க போறது நிறுத்திட்டு கிளைமாக்ஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? ரீல போட்டுட்டு அப்படியே உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அசந்து தூங்கிட்டேன். நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். நான் எங்க வீட்டுக்கு போன? அந்த படத்துல தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். படம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு, படத்துல இருந்தேங்கிற. மைக், நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது எல்லாம் உண்மை. திடீர்னு தியேட்டருக்குள்ள ஒரு பாம் வந்து விழுந்தது. நான் ஓடி போனா அப்படியே ஒரு காருக்குள்ள விழுந்துட்டேன். இவ்வளவு நேரம் நான் அந்த படத்துல ஜாக் ஸ்லேட்டர் கூட தான் இருந்தேன். என்னால இதை நம்பவே முடியல. டிக்கெட் வேலை செய்தா? இத்தனை வருஷம் அதை தெரிஞ்சுக்காம நான் வச்சுக்கிட்டு இருந்துட்டேனே. என் டிக்கெட் வேலை செய்த. நான் மேஜிக் மேன் ஆயிட்டேன். என் கனவு நினைவாயிடுச்சு. நான் நினைச்சா எங்க வேணாலும் போலாம். ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே, டென்ஷனா இருக்கே. நான் நினைச்சா எந்த சினிமா வேணாலும் பார்க்கலாம். மன்னிச்சிருங்க சார், உங்க சினிமா பத்தி சொல்லாம விட்டேன். அதுக்காக நான் உங்க ஃபேன் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மேக், நீங்க நினைக்கிற மாதிரி இது அர்னால்டு இல்ல. அப்படின்னா அவன் உண்மைதான். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயமா தான் இருக்கு ஸ்லேட்டர். ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை இதுவரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு இந்த அனுபவம் ஒரு வினோதமா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஹலோ, இது கற்பனைங்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். வாழ்க்கையில் நினைச்சது வாழ்க்கையில் கற்பனைன்னு தெரிஞ்சா வினோதமாவா இருக்கும்? இருந்த வேலை, பொண்டாட்டி, குழந்தை. என் குழந்தை கூட மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அது உண்மைன்னு நினைச்சு பல நாள் தவிச்சிருக்க. இல்ல அதெல்லாம் கற்பனைன்னு இப்ப தெரியுது. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படவா, இல்ல மொத்த வாழ்க்கையும் ஒரு படம்னு நினைச்சு வேதனைப்படவா? நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. படத்துல நிலைமையை சமாளிக்க முடியாம போகலாம். அரசியல்வாதிங்க, கொள்ளைக்காரங்க, அவங்க பிரச்சனை. பசி, பாட்டினி, கற்பனை கெட்டாத பல விஷயங்களை இந்த சினிமாவில தான் காட்ட முடியும். சினிமா பொய்யுங்கிறீங்க? அத பொய்ன்னு நான் சொல்ல, உண்மையா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். என் வாழ்க்கையில பல நாள்ல இந்த தியேட்டர்ல படம் பார்த்தே கழிச்சுட்டேன். இனிமே அதுக்கு அவசியம் இருக்காது. அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உண்மையான வாழ்க்கையோட படத்துல இருக்க விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப அதை நான் அனுபவிக்க போறேன். அந்த டிக்கெட்டை கொஞ்சம் தெரியா? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த டிக்கெட் வில்லன் கிட்ட இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல. என்ன ஏமாத்தி அவன் அந்த டிக்கெட்டை பிடிங்கிட்டான். எது, அந்த கண்ணாடி போட்டுக்க நொல்ல கண்ணனா? ஆமா. நீங்க எப்படி திரும்பி உள்ள போக போறீங்க? அருமையான கேள்வி. ஆனா நம்பிக்கையை கைவிடக்கூடாது இல்லையா டானி? ஒரு ஓரமாவே நில்லுங்க. நான் சொல்லும் போது உங்க முகத்தை காட்டுங்க. ஓகே? மா மா, இவ்வளவு நேரம் நீ எங்க போய் தொலைஞ்ச? மணி என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணா நீ அங்கேயும் இல்லைன்னு சொல்றாங்க. நீ எங்க போன? மா, ஐம் சாரி. டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே? என்ன ஓகே? ஊருக்குள்ள எத்தனை குழந்தைங்களை கடத்தி வச்சுட்டு பேர பேசாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாம நீ பாட்டி ஒண்ணு இல்ல ஓகே உஷுங்கற. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு சொன்ன. அம்மா, கோபப்படாதீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. அதனாலதான் நான் அவரை கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்க. மேடம், என் பேர் ஸ்லேட்டர். உங்க கூட கொஞ்சம் பேசணும். சார், தர்மம் பண்ணுங்க சார். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார். சார், போட்டுக்க கூட நல்ல துணி இல்லாம இருக்கு. ஏதாவது தாங்க சார். உங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்தா 6 மாச பாவம் என்ன சுத்தி பயா. சீயா, இந்த திமிருனாலதான் நீங்க எல்லாம் இப்படியே இருக்கீங்க. மூஞ்சி மகர கட்டைய பாரு. சீக்கிரம் வாடா.